வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கனில் கொஞ்சமாக மஞ்சள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். தயிர், கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 1/2 hour போல் ஊறட்டும். மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, புதினா இலை, 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிடலாம். அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா சுருள வதக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி வதக்கணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை உள்ளே போட்டுடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் லிட்டை போட்டு மூடி வச்சிடுறேன். நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொதிக்க வைங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கரம் மசாலா தூளை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.